Okay students, now we are going to see about the prokaryotes. Okay, in prokaryotes this 30S is the smaller subunit. That smaller subunit, it is present, that bacterial ribosome, it is contains 16 SR RNA, and then 50S subunits contains 5 SR RNA molecule. Other than this SR RNA molecule, 23S RNA molecule and 31 ribosomal protein, it is present in prokaryotes. Then in eukaryotes, the larger subunits, that larger subunit, it is known as the 60S. So that larger subunits, it is contain 23S RNA and 5 SR RNA molecule and 31 ribosomal proteins are present. Okay, then the smaller eukaryotic subunit contains that smaller subunit in the 40S. The 40S kulla enna irukuna 18 SR RNA component and about 33 proteins are present. So this larger and smaller subunits, okay, this sRNA, sRNA and then ribosomal proteins are present. That it is present in a divide in nature, it is present, that we have seen. Okay, then one of the alternative ways of dividing up a sequence of bases in DNA into codons is called reading codon. So how we can understand the dividing up the sequences of the bases in the DNA into codon is called reading frame. அதாவது அதுக்கு கரெக்டாக அந்த கோடானும் ஆன்டி கோடானும் கரெக்டாக இருந்து அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டே ரீட் பண்ணிகிட்டே வரதை நம்ம ரீடிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். Okay, any sequence of DNA beginning with the start codon which can be translated into protein. So first beginning la நம்ம automatically first பார்த்தோம் என்ன அது promoter region அந்த மாதிரிலாம் பார்த்தோம். promoter gene, structural gene, terminator அப்படின்னு அந்த promoterன்றது தான் initiation. இப்போ இங்கேயுமே இந்த translationன்ற ப்ராசஸில் இந்த ப்ராசஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும் அப்படின்னா இந்த அடாப்டட் tRNA மாலிகுல் என்ன செய்யணும், mRNA மாலிகுல் மேலே பைண்ட் பண்ணணும். அப்படி பைண்ட் பண்ணுறது எதனுடைய யூசஸ் மூலமாக, வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிபோசோம்ஸ் திஸ் பைண்டிங் வில் அக்கர். இப்படியே இது பைண்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மூவ் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி மூவ் பண்ணிகிட்டே போகிறப்ப இங்கே எக்ஸ்ட்ரா அமினோ ஆசிட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி ஜாயின் பண்ணிகிட்டே வர்றப்ப என்ன செய்யுது, அது பாலிபெப்டைட் செயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன அது டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸ் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி அல்லது ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி. இன் ஃபியூ ஆஃப் த ஆர்கானிசம் வாட் மீன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம் டிஎன்ஏ as a genetic material. In few of the organism RNA as a genetic material. Okay, so maybe DNA or then in a RNA. It is involving in the process of transcription and translation. ஓகே, இப்போ இங்கே டிஎன்ஏவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, டிவைடிங் அப் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இந்த டிஎன்ஏ இன்டு த கோடான் இஸ் கால்டு ரீடிங் ஃப்ரேம். எனி சீக்வன்சஸ் ஆஃப் டிஎன்ஏ பிகினிங் வித் த ஸ்டார்ட் கோடான், அந்த ஜெனட்டிக் அந்த பேஸ் பேர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த அதைத்தான் நம்ம நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்சஸில் ஸ்டார்டிங் கோடான் பிகினிங்கில் வந்து அந்த டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னம்னா த பிகினிங் த ஸ்டார்ட் கோடான் அண்ட் விச் கேன் பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு த ப்ரோட்டீன் இஸ் நோன் அஸ் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். அந்த ஃபஸ்ட் ஃப்ரேமில் ரீடிங்கில் இந்த ஸ்டார்ட் கோடான் இட் இஸ் இன்வால்விங் இன் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். தே கேன் டிரான்ஸ்லேட்டர் டு சிந்தசிஸ் த ப்ரோட்டீன், தட் இஸ் நோன் அஸ் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். Okay, a translational unit in mRNA is a sequence of RNA that is flanked by the start codon and the stop codon and codes for polypeptide. So இங்கே டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸில் எம்ஆர்என்ஏவில் அந்த ஆட்டோமேட்டிக்காக என்னது அந்த ஆர்என்ஏ சீக்வன்ஸ் இருக்கும். அந்த ஆர்என்ஏ சீக்வன்சஸில் ஸ்டார்ட் கோடானும் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும், ஸ்டாப் கோடானும் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே ஸ்டார்ட் கோடான் என்ன செய்யுது, அதை கரெக்டாக கோடான் ஆன்டி கோடானையும் மேட்ச் பண்ணிகிட்டே வரும். அப்படியே இங்கே வர என்னாகும், ஒரு அமினோ ஆசிட் ஜாயின் பண்ணிகிட்டே வந்து அங்கே பாலிபெப்டைட் செயின்ஸை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, தேவைப்படுறப்ப அதை ஸ்டார்ட் கோடான், எது நம்ம ஸ்டார்ட் கோடான்றோம், ஏயுஜி இஸ் த ஸ்டார்ட் கோடான். அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக் கோடில் பார்த்தோம், டெர்மினேஷன் கோடானும் பார்த்தோம். ஓகே, த டெர்மினேஷன் கோடான் இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் த ஸ்டாப் கோடான். எப்போ இங்கே பாலிபெப்டைட் செயின் ஃபுல்லாகிருச்சோ அப்போ ஸ்டாப் கோடான் என்ன செய்யும், ஸ்டாப் பண்ணிடும்.
they cannot allow for further growth of the polypeptide chain. Polypeptide chain growth நடக்கணும் அப்படின்னம்னா நமக்கு ஸ்டார்ட் கோடான் வேணும். அந்த ஸ்டார்ட் கோடான் தான் என்னது, இந்த AUGன்னு சொல்லக்கூடியதான் ஸ்டார்ட் கோடான். ஓகே, அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த பாலிபெப்டைட் செயினை வந்து growth of the polypeptide chain occur with the help of the start codon. When it is completed, the growth, the chain, it is in a very length, so the stop codon, they can stop the formation or they can stop the formation, that growth of the polypeptide chain. Okay, so that the mRNA also have some additional sequences that are not translated and are referred to as untranslated region. Here a frame is there, with the help of the frame, start codon, stop codon, then the polypeptide chain they can produce. It is involving in a protein synthesis. In mRNA, in some of the additional sequences also is present. It is not involving in the translation process. ஓகே, டிரான்ஸ்லேஷன்னால என்னது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகுறது. ஸோ அங்கே ஸ்டார்ட் கோடான் இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே ஃப்ரேம் இருந்துச்சு. ஓகே, ரீடிங் ஃப்ரேம் மூலமாக இருந்து அப்படியே ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம் அப்படின்றோம். இங்கே ஒரு சில mRNAவில் ஒரு சில சீக்வன்சஸ் என்ன செய்யாது, இந்த டிரான்ஸ்லேஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதை நம்ம அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, a translational unit in mRNA is the sequence of RNA that is flanked by the start codon and the stop codon and codes for polypeptide. mRNA also have some additional sequences that are not translated and are referred to as untranslated region. The untranslated regions are present at both the end. ஓகே, பிஃபோர் த ஸ்டார்ட் கோடான், ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடி இந்த அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். எங்கே, 5' எண்டில். ஏன்னா பொலாரிட்டி, த டைரக்ஷன் என்னது, 5' to 3' தான் டைரக்ஷன். பொலாரிட்டினுடைய டைரக்ஷன் ரீஜன்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட் இட் இஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறதுல அந்த ரீஜன் என்னது, 5' to 3' டைரக்ஷன் தான். அப்போ இங்கே ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடி இருக்கிறது அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜியன், அதே மாதிரி ஸ்டாப் கோடானுக்கு பின்னாடி இருக்கிறது அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜியன். ஓகே, அந்த untranslated regions are present at both the end, 5' end and then in a 3' end. 5' end is known as the before the start codon. At the 3' end தான் அந்த termination region இருக்கும், அங்கே போய் தான் end ஆகும். ஸோ அதுதான் நம்ம அதை ஸ்டாப் பண்ணக்கூடிய ரீஜன், டெர்மினேஷன் ரீஜன். அதுக்கு அந்த ஜீன்ஸுக்கு அடுத்ததில் இருக்கக்கூடியதான் என்னது, இந்த untranslated region. So the start codon AUG begins the coding sequences and is read by the special tRNA that carries methionine. Okay, the start codon AUG is the start codon. Already we have studied. Okay, so AUG is the start codon. Okay, so this start codon begins the coding sequences and is read by special tRNA that carries methionine. So special tRNA methionine சொல்லக்கூடிய அந்த ஜெனட்டிக் கோடு வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ த இன்சியேட்டர் tRNA charged with methionine. The tRNA molecule, initiator tRNA molecule, it is charged with the methionine bind to the AUG start codon. அந்த methionine என்ன செய்யுது, இந்த start codon கூட போய் பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆகி எதை பண்ணுது, இந்த டிரான்ஸ்லேஷனை வந்து இனிஷியேட் பண்ணுது. இட்ஸ் அ நார்மல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, ப்ரோகேரியாட் யூகேரியாட்டில் எப்படி இருக்குது. we will see the prokaryote. In prokaryotes, N-formyl methionine. Okay, N-formyl methionine is attached to the initiator tRNA. இங்கே ப்ரோகேரியாட்ஸில் அந்த tRNA, இன்சியேட்டர் tRNA கூட அட்டாச் ஆகிருக்கிறது என்னது, N-formyl methionine, formyl methionine. இதே இது யூகேரியாட்ஸில் பார்த்தோம்னா இட் இஸ் unmodified methionine is used. Okay, the 5' end of the mRNA of prokaryotes has a special sequence which precedes the initial AUG start codon of mRNA. ஸோ ப்ரோகேரியாட்ஸில் N-formyl methionine சொல்லக்கூடிய அந்த மெத்தியோனைன் இன்சியேட்டர் tRNA கூட வந்து பைண்ட் ஆகி இந்த டிரான்ஸ்லேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஆனால் இதே இது யூகேரியாட்ஸில் அன்மாடிஃபைடு மெத்தியோனைன் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்சியேட்டர் tRNA கூட இருக்கிறது என்னது, அன்மாடிஃபைடு மெத்தியோனைன். Okay, the 5' end of the mRNA of prokaryotes has a special sequence which precedes the initial AUG.
இங்கே ப்ரோகேரியாட்ஸில் 5 days எண்டில் என்னது ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷல் சீக்வன்ஸில் என்ன இருக்குது, இந்த ஏயுஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டார்ட் கோடான், இனிஷியல் ஸ்டார்ட் கோடான் இட் இஸ் present. This ribosome binding site is called Sine-Dalgarno sequence, SD sequence, or otherwise known as SD sequence. So SD sequence is a special sequence. It is present in the 5 days end of the prokaryotes mRNA. Okay, that initial codon AUG, that initial codon, start codon, it is present on the mRNA. Okay, this sequence base pairs with the region of 16S or RNA of a small ribosomal subunit facilitate the initiation. In the base pair la first 16 smaller subunits, எதை நம்ம smaller subunits என்றோம், இந்த 30S ன்னு சொல்லக்கூடியதான் smaller subunit. எதில், ப்ரோகேரியாட்ஸில். அந்த ப்ரோகேரியாட்ஸில் 30S subunitsல என்ன இருக்குது, 16S or RNA presence ஆயிருக்கு. So this sequence base pairs with the region of 16S or RNA of a smaller ribosomal subunit facilitate the initiation process. And the initiation, translation initiate பண்ணக்கூடிய அந்த initiation begins in that region of in prokaryotes. Okay, can you understood? The subunits of the ribosomes 30S and 50S are usually dissociate from each other when not involved in translation. ஸோ டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸ் நடக்கிறப்ப ரெண்டு வந்து அசோசியேட் ஆகும். எப்போ இந்த டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸ் நடக்கலையோ அப்போ என்ன, அது டிசோசியேட்னா என்ன, விளையிறது. அசோசியேட்னா என்ன, அப்படியே ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கிறது அசோசியேஷன். டிசோசியேஷன் என்ன, ரெண்டு விலை இருக்க தான் டிசோசியேஷன். ஸோ எப்போ டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸ் நடக்காதோ அப்போ இந்த 30Sம் 50S என்ன செஞ்சிடும், டிசோசியேட் ஆயிரும். எப்போ இந்த ப்ராசஸ் நடக்குதோ அப்போ என்ன ஆகும், அசோசியேட் ஆகும். Okay, இப்போ general mechanism of translation, how it is occur, that we have discussed. Okay, now we are going to discuss about the process initiation. So translation, mechanism of translation, it is present in the 3 steps. First one is the initiation, second one is the elongation, then next one is the termination. Already we have seen what start codon and stop codon is present. The start codonன்றது அதை ஸ்டார்ட் பண்ணுது, பிகின்ஸ் பண்ணுது, இனிஷியேட் பண்ணுது. ஓகேவா, ஸ்டாப் கோடான்றது என்ன, அது ஃபர்தராக அதை டெர்மினேட் பண்ணுது, அதை நிப்பாட்டி வைக்கிது. ஓகேவா, அப்போ என்ன இருக்குது, அங்கே இனிஷியேஷன் அந்த ப்ராசஸ் இருக்கும், டெர்மினேஷன் அந்த ப்ராசஸ் இருக்கும். அது ரெண்டுக்கு நடுவில் என்னது, எலாங்கேஷன். ஸோ க்ரோத் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின், பாலிபெப்டைட் செயின் வந்து அங்கே க்ரோத் ஆகும். அந்த அமினோ ஆசிட் ஆட் ஆக டிஆர்என்ஏ மாலிகுல் ஆட் ஆக அங்கே பாலிபெப்டைட் செயின் வந்து க்ரோத் ஆஃப் த பாலிபெப்டைட் செயின் will occur. So automatically they can involving in the synthesis of proteins. Okay, that process is known as the elongation. Okay, so this mechanism of translation, it is involving in the 3 steps. Okay, first step is known as the initiation. So initiation of translation in E. coli. E. coli nale enadhu, bacteria, prokaryotes. E. coli begins with the formation of an initiation complex. ஓகே, அங்கே இனிஷியேஷன் ஒரு காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகி அதிலிருந்து தான் அந்த இனிஷியேஷன்ற ஸ்டெப்பு வந்து நடக்குது. ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் த 30S சப்யூனிட்ஸ் ஆஃப் த ரிபோசோம். இதுதான் என்னது, 30S சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் ஆஃப் த ரிபோசோம். A messenger RNA, that is a mRNA, and the charged N-formyl methionine. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ப்ரோகேரியாட்ஸில் அந்த சார்ஜ்டு டிஆர்என்ஏ மாலிகுல இனிஷியேஷனுக்கு எதுவாக இருக்குது, N-formyl methionine. ஓகே, ஸோ N-formyl methionine சொல்லக்கூடிய அந்த மெத்தியோனைன் தான் என்ன செஞ்சுருக்கு, அந்த இனிஷியேட்டடாக செயல்பட்டு அது என்ன செய்யுது, அந்த டிரான்ஸ்லேஷன்ற ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுது. Can you understood? Okay, so initiation of translation in E. coli begins with the formation of an initiation complex consisting of a 30S subunits of a ribosome, a messenger RNA, and charged N-formyl methionine tRNA. Okay, N-formyl methionine tRNA and 3 proteinase initiation factors. What are the factors? 3 proteinase initiation factor. Initiation factor 1, initiation factor 2, initiation factor 3. This is the initiation factor. This is the elongation factor. EFTU, EFG is the elongation factor.
ஓகே, இது என்ன இனிஷியேட்டா டிஆர்என்ஏ, அதில் என்ன எது வந்து ஜாயின் ஆகுது, அதை இனிஷியேட் பண்ணுது இந்த ஸ்டார்ட் கோடான்னு கூட எஃப் மெத்தியோனைன், என் ஃபார்மெல் எஃப் மெத்தியோனைன்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணி இங்கே ஸ்டார்ட் கோடான் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி அந்த பாலிபெப்டைட் செயினை வந்து என்ன செய்தது ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிது. Okay, can you understood? We will discuss one by one in the steps. So initiation இந்த ப்ராசஸில் என்ன ஆகுது, mRNA மேலே இந்த tRNA வந்து பைண்ட் ஆகுது. ஓகேவா, அந்த பைண்ட் ஆகணும்னா என்ன வேணும், ரிபோசோம் கண்டிப்பாக வேணும். வித் த ஹெல்ப் ஆஃப் த ரிபோசோம், ஓகே, திஸ் tRNA adapter molecule they can bind with the mRNA. So the mRNA it is present in the codon, the complementary anticodons are present in the tRNA molecule. So when the base pairs are matched, complementary base pairs are present matched together, then they can start to produce the polypeptide chain. Okay, so they can produce the peptide bond, automatically the growth of the chain will occur. ஓகே, அந்த growth ஆஃப் த செயினை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எலாங்கேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பைண்ட் ஆகக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இனிஷியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, அந்த இனிஷியேஷன்ற ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு இங்கே ப்ரோகேரியாட்ஸில் இந்த ஃபஸ்ட்டு 30 இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஸ்மாலர் சப்யூனிட்ஸில் நடக்குது. அப்போ இங்கே என்ன செயல்படுது, வித் த ஹெல்ப் ஆஃப் த ப்ரோட்டீனியஸ் ஃபேக்டர் 3 proteinase factor, that is known as initiation factor 1, initiation factor 2 and initiation factor 3. that 3 அது இன்வால்வ் ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த mRNA மேலே இந்த சார்ஜ்டு tRNA மாலிகுல் போகுது. அப்போ அதை இனிஷியேட் பண்ணக்கூடிய N-formyl மெத்தியோனைன்ற அமினோ ஆசிட், N-formyl மெத்தியோனைன்ற அமினோ ஆசிட், இது அடாப்டர் tRNA மாலிகுல், இங்கே mRNA இது மேலே வந்து என்ன செய்யணும், பைண்ட் ஆகணும். அப்போ இங்கே ஸ்டார்ட் கோடானா என்ன இருக்குது, AUGன்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் கோடான் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு. புரியுதா? ஓகே ஓகே, தென் initiation factors, 3 proteinase initiation factor, GTP, guanine triphosphate. ஓகே, GTP guanine triphosphate and magnesium ions. இது போய் இனிஷியேட் ஆகணும், பைண்ட் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும், இந்த 3 proteinase factorம் GTPயும் and magnesium ion. With the help of that, this tRNA adapter molecule, okay, they can bind with the mRNA. Okay, they can bind with the start codon of the mRNA. இங்கே ஃபஸ்ட்டு இங்கே tRNA சார்ஜ்டு tRNA குள்ளே என்ன வந்து சார்ஜ் ஆகிருக்கு, N-formyl மெத்தியோனைன்ற அமினோ ஆசிட்ஸ் வந்து அட்டாச் ஆகி இந்த tRNAவை சார்ஜ்டு tRNAவா மாற்றிருக்கு. இந்த சார்ஜ்டு tRNA என்ன செய்யுது, இது கோடான், இது ஆன்டி கோடான் ஏ, இது வந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏனால அடினைன் தைமின் இருக்கும், டிஎன்ஏவில் தான் என்ன இருக்கும், தைமின் இருக்கும். தென் ஆர்என்ஏவில் என்ன இருக்கும், யுராசில் இருக்கும். ஸோ அடினைன் கம்பைன் வித் யுராசில், தென் யுராசில் கம்பைன் வித் அடினைன், தென் குவானைன் கம்பைன் வித் த சைட்டோசின். இது கோடான், இது ஆன்டி கோடான். இது கரெக்டான கோடான் ஆன்டி கோடான் கரெக்டாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும், பைண்ட் பண்ண முடியும். ஓகேவா, இங்கே பைண்ட் ஆகும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் பைண்ட் ஆக நமக்கு பாலிபெப்டைட் செயின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இது? ஓகே, தென் the components that form the initiation complex interact into a series of 3 steps. இந்த initiation complex இங்கே வருது, அந்த initiation steps வருது, ஃபஸ்ட்டு நடக்கணும்னா அது எப்படி நடக்குதா, 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்னது, இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 binds to the 30S subunits and allows the 30S subunits to bind to mRNA. இது என்ன செய்யுது, ஃபஸ்ட்டு இனிஷியேஷன் ஃபேக்டர் 3, அந்த 3ன்றது இந்த tRNA மாலிகூல்ஸ்னுடைய இந்த 30S மேலே ஃபஸ்ட்டு பைண்ட் பண்ணி, அடுத்து இந்த பைண்டிங்க்கு அப்புறமா இது என்ன செய்யுது, இந்த tRNA மாலிகூலை இந்த mRNA மேலே பைண்ட் பண்ண வைக்கிது. ஃபஸ்ட்டு திஸ் இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 bind with the 30S small subunits, then it is initiate the binding of the tRNA molecule into the mRNA. Okay, can you understand? Then another initiation protein IF2 then enhance the binding of charged formyl methionine tRNA to the small subunits in response to the AUG triplet.
அதுக்கப்புறமா இந்த IF2 இந்த IF2 என்ன செய்தான் இந்த சார்ஜ்டு F மெத்தியோலைன்ற அமினோ ஆசிட்ஸை இங்கே மேலே பைண்ட் பண்ண வச்சு இதை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே பைண்ட் பண்ண வைக்கிது. ஓகே, இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் இங்கே அப்படியே கொண்டு வருது, பைண்ட் பண்ண வைக்கிது. செகண்ட் ஸ்டெப்புக்கு இது என்ன செய்யுது, இந்த IF2ன்றது இந்த மாலிகூல்ஸ் மேலே கரெக்டாக இந்த டிஆர்என்ஏ அடாப்டர் டிஆர்என்ஏ மாலிகூல்ஸை இந்த ஸ்டார்ட் கோடானுக்கு நேராக கொண்டு வந்து பைண்ட் பண்ண வைக்கிது. எது இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர் 2. ஓகே, this step sets the reading frame. ஸோ அப்போ என்னது ரீடிங் ஃப்ரேம் என்னது கரெக்டாக இருக்குது, கோடான் ஆன்டிகோடான் அங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ தட் ஆல் சப்சிக்வெண்ட் குரூப்ஸ் ஆஃப் 3 ribonucleotides are translated accurately. அப்போ இந்த 3 ribonuclease என்ன செய்யுது, இட் இஸ் இன்வால்விங் இன் த டிரான்ஸ்லேஷன். ஏன்னா இது 3 கரெக்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் இன்வால்விங் இன் த டிரான்ஸ்லேஷன். Okay, so during this time when it is bind with this time, so that IF initiation factor 3 it is released. Okay, initiation factor 3 it is released. Then the assembly of ribosomal subunits mRNA and tRNA represent the initiation complex. Once initiation complex has been assembled, IF3 is released. எப்போ இது ரெண்டு வந்து கரெக்டாக இந்த காம்ப்ளெக்ஸ் யூனிட்ஸ் வந்து அசம்பிள் ஆகி கரெக்டாக வந்து நிற்கிதோ அப்போ இந்த IF3 என்ன ஆகும், ரிலீஸ் ஆயிரும். அந்த 30S சப்யூனிட்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகி போயிடும். இட் இஸ் ரிலீஸ்டு. Okay, and allows the initiation complex to combine with the 50S ribosomal subunits to form a complex ribosome. இது ரிலீஸ் ஆகிட்டு என்ன செய்யுது, இந்த 30Sம் இந்த 50Sம் ரெண்டையும் இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸையும் பைண்ட் பண்ணுது. ஓகே, அப்போ டுகெதராக நமக்கு 70S ribosomal subunits லார்ஜர் ஃபுல்லாக நமக்கு ribosomal subunits யூகேரியாட்டில் ஃபார்ம் ஆயிரும். ஸ்மாலர் இங்கே இன்சியேட் ஆகுது, இது ரிலீஸ் ஆனோன்னே இந்த லார்ஜர் சப்யூனிட்ஸ் வந்து என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக இங்கே பைண்ட் ஆயிடுது. ஓகே, has been assembled, IF3 is released and allow the initiation complex to combine with the 50S ribosomal subunits to form a complete ribosome. In this process, okay, a molecule of GTP is hydrolyzed, providing the required energy and the initiation factors are released. அப்போ இந்த during that time this GTP they can give the energy. Hydrolysis process will occur. Guanine triphosphate hydrolysis ஆகி ஒரு பாஸ்பேட் வந்து ரிலீஸ் ஆகி வந்து இந்த ப்ராசஸ்க்கு தேவையான எனர்ஜியை கொடுக்குது. ஓகே, அகெயின் அந்த பைண்டிங் தேவைப்படக்கூடிய அந்த இனிஷியேஷன் ஃபேக்டரையும் என்ன செய்யுது, இது ப்ரொடியூஸ் பண்ணுது. Can you understood? So that time GTP is hydrolyzed, providing the required energy and then the initiation factors are released. அதுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். இங்கே தேவையான எனர்ஜி இங்கே கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இனிஷியேஷன் ஃபேக்டர் இட் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் திஸ் 70S ribosome. So this ribosome it is involving in the synthesis of what protein. So initiation process வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதில் இங்கே ப்ரோகேரியாட்ஸில் இந்த 70S ribosomal யூனிட்ஸில் இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் த இனிஷியேஷன் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த எலாங்கேஷன். ஓகே, discuss about the elongation. So elongation is the second phase of translation. Once both subunits of the ribosomes are assembled with the mRNA binding site for 2 charged tRNA molecules are formed. இங்கே பார்த்துக்கோ, இங்கே என்னது ஒன்ஸ் இங்கே அசம்பிள் ஆயிடுச்சு. இது வந்து என்னது 70S சப்யூனிட்ஸு ஒரு இது அசம்பிள் ஆயிடுச்சு. இங்கே எலாங்கேஷன்ற ப்ராசஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யும், அனதர் ஒன் அடாப்டர் டிஆர்என்ஏ மாலிகூல்ஸ் வந்து அசம்பிள் ஆகும். ஓகே, the second phase of the translation, once both the subunits of the ribosomes are assembled with the mRNA binding site for 2 charged tRNA molecules are formed. The site in the ribosomes are referred to as amino acyl site. இந்த சைட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அமினோ அசைல். ஒன்ஸ் வந்து ஜாயின் ஆகி இது வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் டிஆர்என்ஏ அடாப்டட் மாலிகூல் வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ இந்த இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அமினோ அசைல் பைண்டிங் சைட். இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஏ சைட். Okay, another one it is known as the P site, peptidal site. Okay, the next another one site that is known as the E site. Okay, exit site. Okay, the charged initiator tRNA molecule binds to the P site.
Okay, the next step in the prokaryotic translation is to the position the second tRNA. It is at the A site. எப்போ இது அப்படியே மூவ் ஆகி அங்கே எலாங்கேஷன் அப்படியே மூவ் ஆகி இந்த இன்சியேஷன் அந்தது வந்து பி சைட்டுக்கு ஏ சைட்லேருந்து பி சைட்டுக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக அனதர் ஒன் மாலிகுல் ஆஃப் tRNA அடாப்டட் மாலிகுல் வந்து என்ன செய்கிறோம் ஜாயிண்ட் ஆகி இங்கே ஏ சைட்டுக்கு வந்துடும். Okay, so A site of the ribosome to form the hydrogen bonds between its anticodons and the second codon. In the second codon, இதனா UUC AAG. இப்போ codon anticodon. அப்படியே செகண்ட் இதுக்கு நேரா அப்படியே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். Okay, then this steps require the correct transfer RNA. இதுக்கு என்ன செய்யணும் நமக்கு கரெக்டாக அந்த tRNA மாலிகுல் நமக்கு வேணும். another GTP அது மறுபடியும் எனர்ஜி நமக்கு இந்த ப்ராசஸ்க்கு வேணுன்றப்ப ஒரு நியூவாக ஃபார்ம் ஆன குவானைன் ட்ரைபாஸ்பேட் வேணும். Okay, another GTP and 2 proteins called elongation factor. Then next we need another 2 protein. The 2 proteins are known as the elongation factors. That elongation factors are known as EFTS, EFTU. That elongation factor, it is essential. When the charged tRNA molecule is positioned at the A site, எப்போ இந்த A சைட்டில் வந்து பொசிஷன் ஆயிடுச்சோ the enzyme peptidyl transferase catalyzes the formation of peptide bond that links the 2 amino acids together. ஒன்று இதானே 2 amino acids together வைக்கும். At the same time, the covalent bond between the amino acid and tRNA occupying the P site. அதுக்கப்புறமா அப்படியே பி சைட் இங்கே ஹைட்ரலைசிஸ் வந்து ப்ரோக்கன் டவுன் ஆயிரும். ப்ரோக்கன் டவுன் ஆனோன்னே என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பி சைட்லேருந்து இங்கே இ சைட்டுக்கு வந்துடும். இ சைட்லேருந்து என்ன செய்யும் எக்ஸிட் ஆயிரும் வெளியில் வந்துடும். ஓகே, இ சைட்லேருந்து என்ன செய்யுது எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். அப்போ இது இங்கே ஃபஸ்ட்டு ஒன் வெளியில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஒன் என்ன செய்யும் ஏ சைட்லேருந்து பி சைட்டுக்கு வந்துடும். அப்போ அனதர் ஒன் tRNA மாலிகுல் என்ன செய்யும் இந்த ஏ சைட்டுக்கு வரும். இப்படியே வந்து தான் என்ன செய்யும் மூவ் ஆகிட்டே இருந்து தென் they can produce the what peptide bond, peptide chain they can produce. This process is known as the what elongation. Okay, can you understood? The product of this reaction is the dipeptide which is attached to the 3' end. Okay, still residing in the A site. So for elongation to be repeated, the tRNA attached to the P site, which is now uncharged, is released from the large subunits. So uncharged tRNA molecule move through the E site of the ribosome. So the entire mRNA, tRNA, alanine 1, alanine 2 complex shift into the direction of the P site. A site lende P site by the distance of 3 nucleotides. Another step. This step requires several elongation factors. EFS னு சொல்லக்கூட நிறையா ஃபேக்டர் அதுலேருந்து ஹைட்ரலைஸ் ஆகி எனர்ஜி கிடைக்கும். இந்த ஜிடிபி ஹைட்ரலைஸ் ஆகி என்னது டைபாஸ்பேட்டாக மாறும். ட்ரைபாஸ்பேட் டைபாஸ்பேட்டாக மாறும். ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படியே வர வர ஏ சைட்டில் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து பி சைட்டில் இந்த இ சைட் அப்படியே மூவ் ஆகி என்ன செய்யுது they can produce the what polypeptide. அப்படி இங்கேருந்து மூவ் ஆனே ஒன்று அடுத்து வரக்கூடியது அப்படியே they can produce the what peptide chain. Okay, can you understood all of you? The next one is the termination. So termination is the third phase of translation. So termination of protein synthesis occurs when one of the 3 stop codons appears in the A site. இங்கே termination process எப்படி நடக்குதா அந்த 3 stop codonsum இங்கே A சைட்டுக்கு வர்றப்ப இந்த termination process நடக்குது. Okay, so the terminal codon signals the action GTP. Okay, GTP dependent release factor then cleaves the polypeptide chain from the terminal tRNA, releasing it from the translational complex. இங்கேருந்து அதை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுரும். இது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே வரும். ஒவ்வொரு ஸ்டெப் வர அப்படியே என்ன செய்யுது மூவ் ஆகிக்கிட்டே வந்து கடைசியில் இது வந்து வெளியேறிடும். ஓகே, releasing factor. So the tRNA is then released from the ribosome when this dissociates into the subunits. இங்கே இது வந்தோடனே ரிலீஸ் ஆகி இந்த பாலிபெப்டைட் செயின் tRNAலேருந்து ரிலீஸ் ஆகி முடிச்சோடனே இந்த சப்யூனிட்ஸ் என்ன செஞ்சிருது டிசோசியேட் ஆகிருக்கு. இப்போ எப்படி இருக்குது அசோசியேட் ஆகிருக்கு. இந்த ப்ராசஸ் முடிச்சோடனே 2 டிசோசியேட் ஆகி இது 30ஆகவும் இது 50ஆகவும் மாறிடும். ஓகே,
Can you understood? So it is involving in the process. Termination என்னது ஸ்டாப் பண்ணுறது, ரிலீஸ் ஸ்டாப் கோடான் வந்தோடனே அங்கே கட் ஆகி வெளியில் வந்துடுறது, ப்ரோட்டீன் வந்து சிந்தசிஸ் ஆகி வெளியில் வந்துடுறது. ஓகே. ஸோ மெனி ஆன்டிபயாட்டிக்ஸ் டு நாட் அலோ பேத்தோஜெனிக் பாக்டீரியா. நிறைய நம்ம ஆன்டிபயாட்டிக் டேப்லெட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது என்ன செய்யாதுன்னா இந்த பேத்தோஜெனிக் பாக்டீரியாவை இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக பண்ண விடாது. அதை இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், பேத்தோஜெனிக் பாக்டீரியா என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுறது தான் இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்னுடைய வேலை. Can you understood? Many antibiotics do not allow pathogenic bacteria to flourish in animal host because they inhibit one or other stages of the bacterial protein synthesis. பாக்டீரியாவுடைய ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடந்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும், பாக்டீரியா ஆக்டிவாக இருக்கும், அதே மாதிரி உள்ள நம்பர் ஆஃப் காப்பீஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டிசீஸை உருவாக்கிடும். ஸோ அதனால் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் என்ன செய்யுது, ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை நடக்க விடாமல் கரெக்டாக கட் பண்ணிடுது. அப்போ அதனால் என்ன செய்ய முடியாது, மல்டிப்ளை ஆக முடியாது, நமக்கு டிசீஸை உருவாக்க முடியாது. அதுதான் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்னுடைய ஃபங்க்ஷன். The antibiotics tetracycline inhibit the binding between the amino acid tRNA and mRNA. tRNA mRNA அங்கே பைண்ட் பண்ண விடாமல் தடுக்குது எது, இந்த டெட்ராசைக்ளின். The neomycin inhibits the interaction between the tRNA and mRNA. ரெண்டுக்கு நடுவில் கோடான் ஆன்டிகோடானுக்குள்ளே என்ன நடக்கணும், இன்ட்ராக்ஷன் நடக்கணும், இது அதை இன்ஹிபிட் பண்ணுது. எரித்ரோமைசின் inhibit the translocation of mRNA along the ribosomes. அதை டிரான்ஸ்லொகேஷன்ற ப்ராசஸவே ரிபோசோம் கூட சேர்ந்து இன்ஹிபிட் பண்ணுறது, நடக்க விடாமல் தடுக்கிறது தான் என்னது, அதை மாற்றி அமைக்கிறது, அதுதான் என்னது இந்த எரித்ரோமயோசின். நாங்கள் மாற்றி அமைச்சாலும் என்ன நடக்காது, ப்ராப்பராக காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் இருக்காது, அதனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸ்டெப்டோமைசின் இன்ஹிபிட் த இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். அங்கே டிரான்ஸ்லேஷனுடைய இனிஷியேஷனவே அதை என்ன செய்யுது, இன்ஹிபிட் பண்ணிடுது. ஓகே. Chloroamphenicol inhibit the peptidal transferase and the formation of peptide bond. Peptide bond நடக்க விடாது, அந்த என்சைமை சிந்தசிஸ் பண்ண விடாது. அங்கே இல்லாதனால என்ன செய்ய முடியாது, அதனால் பாண்ட் இருந்தால் தான் கண்டினியூஸாக, அதனால it is involving in the synthesis of the protein. அங்கே பெப்டைடல் பாண்ட் ஃபார்மேஷனே இருக்காதனால அதனால் என்ன செய்ய முடியாது, ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண முடியாது. பாக்டீரியல் ப்ரோட்டீன் அங்கே சிந்தசிஸ் ஆகாது, அப்போ பாக்டீரியல் மல்டிப்ளிகேஷன் நடக்காது, அப்போ நம்மளை என்ன செய்யாது, இன்ஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக தான் நம்ம என்ன எடுக்கிறோம், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் ஆஃப் யூ? Translation and mechanism of translation. Okay students, thank you.